ஹலோ சோல்ஜர்ஸ், நம்ம பார்க்க போகிற கேமோட கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பயோஷாக். இது 2007 வெளிவந்த ஆக்ஷன் அட்வென்ச்சர் ஃபர்ஸ்ட் பர்சன் கேம். அது மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா தம்ப்நெயில்ல சொன்ன மாதிரி இந்த கேமோட கதைக்கும் கேஜிஎஃப் படத்துக்குமே சம்மந்தம் இருக்குது. அதாவது என்ன பார்த்தீங்க அப்படின்னா இது ஸ்பாராக தான் இருக்கும். ஸோ இருந்தாலும் பரவாயில்ல. கேஜிஎஃப்ல பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ராக்கி பாய் நடுக்கடலில் விழுந்து இறந்து போயிடுவார். ஸோ அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நடுக்கடலில் அவர் தங்கத்தை கொட்டிடுவார் இல்லையா. ஒருவேளை அவர் நடுக்கடலில் சாகாமல் இருந்து அந்த நடுக்கடலில் போயிட்டு ஒரு சிட்டியை உருவாக்கி இருந்தால் என்ன ஆகியிருக்குமோ அதுதான் இந்த கேமோட கதை. ஸோ கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா அவர் நடுக்கடலில் போயிட்டு அவ்வளோ தங்கத்தையும் கொட்டி ஒரு சிட்டியை உருவாக்கி இருந்தாருன்னா அது எப்படி இருந்திருக்குமோ அதுதான் இந்த கேமோட மெயின் கதையே. ஹலோ பாஸ், இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல அதுக்கு பேர் என்ன தெரியுமா? என்னது? இதுக்கு பேர் தான் பாஸ் உருட்டு. சரி, ஓகே. பயோஷாக் இந்த கேமோட கதை பார்த்தீங்க அப்படின்னா உண்மையிலேயே ஒரு மைண்ட் ப்ளோயிங்கான கதை தான். ஸோ ஒன்றில் என்ன பார்த்தீங்க அப்படின்னா நடுக்கடலில் ஒரு சிட்டி இருந்து அதுவும் ஆழ்கடலில் ஒரு சிட்டி இருந்தால் அது எந்த அளவுக்கு ஆச்சரியமாக இருக்குமோ ஸோ அந்தளவுக்கு ரொம்ப ஆச்சரியமான கதை தான் இந்த கேமோட கதையே. சரி, ஓகே. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் ரியல் கேமர்ஸோ அவங்களாம் மறக்காம லைக் பண்ணுங்கள். நான் ஏன் லைக் பண்ண சொல்கிறேன் அப்படின்னா எந்த விதம் லைக் பண்ணுறீங்களோ அந்தளவு தான் இந்த வீடியோவை யூடியூப் ரெஃபரன்ஸில் காட்டும். ஸோ ரியல் கேமர்ஸுக்கு இந்த கேம் போய் சேரும். ஸோ அது மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா காலப்போக்கில் AAA கேம் அப்படின்றதே நம்ம ஊரில் அழிஞ்சிக்கிட்டே வருது. ஸோ கொஞ்சம் டெவலப் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி ஷோவெலாம் கண்டிப்பாக நீங்கள் சப்போர்ட் பண்ணி தான் ஆகணும். ஸோ மறக்காம சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ மறக்காம லைக் பண்ணுங்கள். ஸோ லைக் பண்ணல ஒன்றும் ஆகாமல் போகிறதில்ல. ஸோ வந்து காசுலாம் ஒன்றும் காணாமல் போகிறதில்ல. ஜஸ்ட் ஒரு லைக் தான், லைக் பண்ணுங்கள். ஒரு எபிசோட போயிடலாம். நான் கதகாசாமி, இட்ஸ் கேகே டைம். அட்லாண்டிக் பெருங்கடலின் நடுப்பகுதியில். கதையோட தொடக்கத்தில் ஜாக் விமானத்தில் தன்னோட பெற்றோரோட புகைப்படங்களை பார்த்தபடியே பயணிச்சுக்கிட்டு இருந்தார். ஆனால் அந்த நேரத்தில் ஜாக் கண்ணுழிக்க அந்த நேரத்தில் அவர் பயணிச்சது விமானம் விபத்துக்குள்ளாகி வெடிச்சு சதறி இருந்தது. அவர் சுற்றி முற்றி பார்க்க அந்த இடத்துல யாருமே உயிரோட இல்லை. விமானத்தோட மற்ற பாகங்கள் தீப்பற்றி எரிஞ்சுக்கிட்டு இருந்தது. ஆனால் ஒரு கண் முன்னாடி ஏதோ ஒரு கலங்கரை விளக்கம் மட்டும் கண்ணுக்கு தெரிஞ்சிருந்தது. இதனால அவர் கஷ்டப்பட்டு தன்னோட உயிரை காப்பாற்றிக்கிறதுக்காக அந்த லைட் ஹவுஸை நோக்கி நீச்சடிக்க ஆரம்பிச்சிருந்தாரு. ஜாக் அந்த இடத்துக்கு போயிருக்க அந்த இடத்துல ஏதோ ஒரு மனுஷனுடைய சிலை இருந்துச்சு. அது கீழே நோ காட்ஸ் நோ கிங்ஸ் ஒன்லி மேன் அப்படின்னு அதில் எழுதப்பட்டிருந்தது. மேலும் அந்த இடத்துல லிஃப்ட் மாதிரியான ஏதோ ஒரு விஷயம் இருக்க ஜாக் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அதுக்குள்ளே நுழைய ஆரம்பிச்சிருந்தாரு. திடீர்னு அது மூட ஆரம்பிச்சிருந்தது. திடீர்னு அது கீழ் நோக்கி பயணிக்க ஆரம்பிச்சிருந்தது. இந்த விஷயங்கள் ஜாக்குக்கு ரொம்பவே பயத்தை ஏற்படுத்த அந்த லிஃப்ட் ஆழ்கடல் நோக்கி பயணிக்க ஆரம்பிச்சிருந்தது. அந்த நேரத்தில் ஜாக்கோட கண்ணுக்கு முன்னாடி இருந்தது ஒரு நகரம். அதுவும் ஆழ்கடலுக்குள்ளே இருக்கிற மிக ரகசியமான மிகப்பெரிய நகரம். இந்த மிகப்பெரிய சிட்டியை இவர் இந்த ஆழ்கடலை பார்க்க ரொம்ப ஆச்சரியப்படுறாரு. இந்த ஆழ்கடலுக்குள்ள இந்த மாதிரி சிட்டி எப்படி வந்திருக்கோம் அப்படின்ட்டு அவர் ஆச்சரியப்பட்டு பார்த்துக்கிட்டு இருந்தார். ஆனால் சரியான நேரத்தில் தான் அவர் வந்த லிஃப்ட் அந்த நகரத்துக்குள்ளே நுழைஞ்சிருந்தது. அந்த லிஃப்ட் சரியாக வந்தடைஞ்சிருக்க கதவுக்கு எதிரில் யாரோ ஒரு மனிதன் நின்றுக்கிட்டு இருந்தான். அவன் திடீர்னு எதையோ பார்த்து பயப்பட யாரோ ஒருத்தரால் அவன் கொல்லப்படுறான். மேலும் அவனை கொண்ட அந்த நபர் ஜாக் வந்திருந்த அந்த லிஃப்டையே மொத்தமாக சேதப்படுத்திடுறான். இதனால் ஜாக்கால் இங்கிருந்து திரும்பி பார்க்க முடியாது. இது நினச்சி அவர் பயந்துக்கிட்டு இருக்க அந்த நேரத்தில் ஏதோ ஒரு ரேடியோ டிரான்ஸ்மிட்டர் இருந்துச்சு. மேலும் அதில் யாரோ அட்லஸ்ன்ற பேரில் ஒருத்தன் பேசிக்கிட்டு இருந்தான். யாராவது இருக்கீங்களா? நான் சொல்கிறத கேளுங்க, எனக்கு உதவி பண்ணுங்கன்னு சொல்ல ஜாக்கவும் பேசுகிறத கேட்க ஆரம்பிச்சிருந்தாரு. என் பேர் அட்லஸ், என்னோடய மனைவியும் குழந்தையும் ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டு இருக்காங்க. கைண்ட்லி அவங்களுக்கு கொஞ்சம் உதவுங்க அப்படின்னு சொல்ல ஜாக்கும் அவனுக்கு உதவி பண்ண முயற்சி பண்ணுறாரு. மேலும் இவனுக்கு உதவி செய்ய மட்டும்தான் இங்கிருந்து தப்பிக்க முடியும் அப்படின்ட்டு அட்லஸ் சொல்லியிருந்தான். இதனால் அவர் அவனுக்கு உதவ முயற்சி பண்ண வழியில் அவர் முதல்ல பார்த்த மாதிரியான ஆபத்தான மனிதர்கள் ஏகப்பட்ட பேர் இருந்தாங்க. அவங்க பேர் ஸ்ப்ளஸர்ஸ். இந்த மாதிரி ஏகப்பட்ட மனிதர்கள் அந்த இடத்துல இருந்துருந்தாங்க. இவங்களை கொண்டா மட்டும்தான் தப்பிக்க முடியும் அப்படின்ட்டு
வழியில் பார்த்தவங்கள ஜாக் கொன்னுட்டு கிளம்பி இருந்தார். மேலும் அந்த இடத்துல தான் அவருக்கு ஒரு வினோதமான மருந்து கண்ணில் பட அட்லஸ் அதை தன்னோட கைகளில் செலுத்திக்க சொல்லியிருந்தான். இதனால் ஜாக் அதை செலுத்த முயற்சி பண்ண திடீர்னோட கைகளெலாம் எலக்ட்ரிக் ஷாக் அடிக்க ஆரம்பிச்சிருந்தது. அவரோட கைகளில் வினோதமாக மின்சாரம் தாக்க ஆரம்பிச்சிருந்தது. திடீர்னு அவர் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நிலை குளிஞ்சு மேலேருந்து கீழே விழுந்துடுறாரு. அவர் நேரத்தில் கண் வச்சிருக்க அவர் கண் முன்னாடி யாரோ சில ஸ்ப்ளஸர்ஸ் அவர் முன்னாடி இருக்க யாரையோ பார்த்து அவங்க பயந்து ஓடி இருந்தாங்க. சரியா அந்த நேரத்தில் பிக் டாடி அப்படின்ற ஏதோ ஒரு உருவம் கொண்ட ஒருத்தனும் அவனுக்கு பின்னாடி ஏதோ ஒரு சின்ன பெண்ணும் நடந்து போகிறத அவர் கவனிக்கிறாரு. இதன் பிறகு ஜாக் கண் விழிக்க அட்லஸ் அவர்கிட்ட என்னோட மனைவியும் குழந்தையும் நெப்டியூன்ஸ் பவுண்டி அப்படின்ற இடத்துல இருக்காங்க, அவங்கள எப்படியாவது காப்பாற்றி ஆகணும் அப்படின்ட்டு ஜாக்குக்கு வழி சொல்லிக்கிட்டு இருந்தாரு. மேலும் ஜாக் தன்னோட வழியில் ஸ்ப்ளஸர் ஒருத்தன் ஏதோ ஒரு சின்ன பெண்ணை சொல்ல கொடுக்க நினைக்க அதனால அட்லஸ் ஜாக் கிட்ட முக்கியமான விஷயத்த சொல்லிகிட்டு இருந்தான். அந்த சின்ன பொண்ணு பேர் லிட்டில் சிஸ்டர். அதே மாதிரி அந்த பிக் டாடின்றவன் தான் இந்த மாதிரி சின்ன பெண்களை பாதுகாத்துக்கிட்டு இருக்கான். இந்த விஷயங்கள்லாம் ஜாக்குக்கு ரொம்பவே வினோதமாக இருந்துச்சு. இந்த பெண் யாரு, இவங்கெல்லாம் யாரு, இந்த இடத்த யார் கட்டினது, ஏதாவது நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்ட்டு ஜாக்குக்கு ரொம்பவே சந்தேகமாகவும் ஆச்சரியமாகவும் இருந்துச்சு. ஒரு வழியாக அவர் அட்லஸ் சொன்ன இடத்துக்கு வர திடீர்னு அந்த இடம் கூட்டப்படுது, யாராலேயோ லாக் செய்யப்படுது. இதுக்கெல்லாம் காரணமானவன் ஜாக் கிட்ட பேச ஆரம்பிச்சிருந்தான். அவன் பேர் ஆண்ட்ரூ ரைன். நீ யாருன்னு தெரியாது, ஒரு வேளை நீ சிஐ ஏஜென்ட்டாக கூட இருக்கலாம், எதுக்காக நீ இந்த இடத்துல இருக்க, நீ எங்கள் அடிக்க நினச்சா அப்படின்னா கண்டிப்பாக நான் கொண்டுடுவேன் அப்படின்ட்டு ஜாக்காவை மிரட்ட ஆரம்பிச்சிருந்தான். இதுக்கெல்லாம் பயப்படாத ஜாக், அங்கேருந்து வெளியே வர இவன் யார் அப்படின்ட்டு அட்லஸ் கிட்ட கேட்க ஆரம்பிச்சிருந்தாரு. அப்போ தான் அட்லஸ் இந்த இடத்த பற்றின சில விஷயங்களை சொல்ல ஆரம்பிச்சிருந்தான். எல்லாத்துக்கும் காரணம் ஆண்ட்ரூ ரைன் தான். இவர் ஒரு பிஸ்னஸ் மேன். இவருக்கு பழைய கவர்மெண்ட்டோட சர்வாதிகாரமும் மத போதகர்களோட பிற்போக்குத்தனமும் அவருக்கு பிடிக்காதனால ஒரு புது சிட்டியை உருவாக்க நினைச்சாரு. அது யாருக்குமே தெரியாமல் இருக்கணுன்றதுக்காக அட்லாண்டிக் ஓஷன் அவர் தேர்ந்தெடுத்திருந்தாரு. இது உருவாக்குறதுக்காக அவர் சில முக்கியமான ஆட்களை ஒன்று சேர்க்கிறாரு. அந்த சிட்டிக்கு அவர் ராப்சர் அப்படின்னு பெயரிடுறாரு. அந்த சிட்டியை அவங்க பில்ட் பண்ணிட்டு இருக்கும்போது தான் ஒரு இனம் புரியாத சீஸ்லாக்கை கண்டுபிடிக்கிறாங்க. அந்த சீஸ்லாக்குள்ள ஏகப்பட்ட அபரிதமான சக்திகள் இருந்திருந்தது. இதன் மூலயமா எந்த ஒரு உயிரினத்துக்கும் அதிகபட்சமான பவரையும் தர முடியும், டிஎன்ஏவை மாற்றி புதுவிதமான சக்திகளையும் கொடுக்க முடியும். இதுக்காக தான் இவங்க இதிலிருந்து ஒரு விஷயத்தை உருவாக்குறாங்க. அதுக்கு பேர் தான் ஆடம். இந்த ஆடமை தான் ஜாக் தன்னோட கையில் செலுத்தியிருப்பார். இந்த ஆடம் ட்ரக் மூலயமா அவங்க புது விதமான சக்திகளை உருவாக்க முடியும் அப்படின்னு ஏகப்பட்ட ட்ரக்களை உருவாக்குறாங்க. இதை ஒரு வாட்டி பயன்படுத்தணும் அப்படின்னா யார் பயன்படுத்துகிறாங்களோ அவங்க ஜெனட்டிக் கோட் மாற்றப்பட்டு இயற்கையாகவே அவங்களுக்கு சூப்பர் ஹியூமன் சக்தி வரா மாதிரி இந்த ட்ரக்கால் மாற்ற முடியும். இதன் மூலயமா இவங்க ஒரு வழியாக ராப்சரை கட்டி முடிச்சிடுறாங்க. ராப்சர் கட்டி முடிச்சதுக்கப்புறம் அது ஒரு உட்டோப்பியா மாதிரியான ஒரு சிறப்பான தேசமாக இருந்தது. இதனாலேயே என்னமோ அதுக்குள்ளேயே ஏழை பணக்காரன் அப்படின்ட்டு வேறுபாடுகளும் உருவாக ஆரம்பிக்குது. இதுக்கடையில் தான் முன்னாள் கேங்ஸ்டரான ஃப்ராங்க் ஃபான்டைன் என்ற ஒருத்தன் ராப்சருக்கு வரான். ஏழைங்களுக்கும் பணக்காரங்களுக்கும் இருக்கிற ஒரு சின்ன கான்ஃப்ளிக்டை அவன் சரியாக பயன்படுத்திக்கிட்டான். ஏழை மக்களுக்கு உதவுறான் அப்படின்ட்டு வெளியிருந்து வந்த ஃப்ராங்க் ஏழைகளுக்காக சில சென்டர்களை ஓப்பன் பண்ணி வச்சுருந்தான். ஆனால் அது வெளியே வரைக்கும் தான், வெளி உலகத்துக்கு தெரியாமல் அவன் ராப்சருக்குள்ள இருக்கிற ஆடம் ட்ரக்ஸை மேல் பரப்புகிற உலகத்துக்கு பிளாக் மார்க்கெட்டில் விற்றுக்கிட்டு இருந்தான். மேலும் அவன் பிரிட்ஜெட் டேனம்பாம் அப்படின்ற ஜெனட்டிக் சயின்டிஸ்ட்டை பார்ட்னராக சேர்த்துக்கிட்டான். இவங்க யார் அப்படின்னா ராப்சரோட அரசாங்கத்துக்காக அனாதை விடுகளில் இருந்த அப்பாவி சிறுமிகளுக்குள்ள அந்த சீஸ்லக்கை செலுத்தியவ. இதனால தான் அந்த அப்பாவி சிறுமிகள்லாம் லிட்டில் சிஸ்டராக மாற்றப்பட்டாங்க. இன்றைக்கி அவங்க டெனம்பாமோட கட்டுப்பாட்டில் சடலங்களிலிருந்து ஆடம் ட்ரக்கை எடுத்துக்கிட்டு இருக்குங்க. எல்லாத்தையும் கட்டுப்பாடத்தை கொண்டு வந்த ஃப்ராங்க் ஏழைங்களுக்கு உதவுறான் அப்படின்ற தன்னோட கொள்கையை வச்சுக்கிட்டு
தனக்கு கீழே ஒரு சின்ன ஆர்மியை உருவாக்குறான். இது மூலிமா அவன் ஆண்ட்ரூ ரைனை அழித்து இந்த ராப்சரை கட்டுப்படுத்தலாம் அப்படின்ட்டு முடிவு எடுத்திருந்தான். ஆனால் அது புரிஞ்சுக்கிட்ட ரைன் சரியான நேரத்தில் அவனை கொண்டுட்டதா ராப்சரோட செய்திகளில் வந்துருந்தது. ஆனால் ஃப்ராங்க் இறந்ததுக்கப்புறம் ராப்சர் முன்ன மாதிரி நிம்மதியாக இல்லை. வெளி உலகத்தோட எந்த ஒரு தொடர்புமே ராப்சருக்குள்ள இருக்கக்கூடாது அப்படின்ட்டு கட்டளை இடப்பட்டிருந்தது. யாரெல்லாம் வெளி உலகத்துக்கு போக நினச்சிருந்தாங்களோ அவங்க எல்லாருமே அநியாயமாக தூக்கிடப்பட்டிருந்தாங்க. ரூல்ஸ் எல்லாமே கட்டுப்பாடாக இருக்க அந்த நேரத்தில் அவனை காப்பாற்றுறதுக்கு தான் புதுசாக ஒருத்தன் களத்தில் இறங்கியிருந்தான். அவன் தான் அட்லஸ். இவன் ஒரு ஃப்ரீடம் ஃபைட்டராக மக்கள்கிட்ட அறியப்பட்டிருந்தான். மேலும் மக்களை ஒன்று திரட்டி ஆண்ட்ரூ ரைன்ஸோட ஃபேக்ட்ரிகளை அட்டாக் பண்ணியிருந்தான். லிட்டில் சிஸ்டர்ஸை மீட்கிறதா வாக்குறுதியை கொடுத்துருந்தான். அதனால தான் ரைன் பிக் டேடி அப்படின்ற கான்செப்டை கொண்டு வந்திருந்தாரு. இதனால தான் பிரெயின் வாஷ் செய்யப்பட்ட மனிதர்கள் பிக் டேடியை சூட போட்டுக்கிட்டு லிட்டில் சிஸ்டர்ஸை காப்பாற்றதோட கடமையாக ராப்சருக்குள்ளே உழவிக்கிட்டு இருந்தாங்க. இதன் பிறகு ரைன் ஸ்ப்ளைசர்ஸ் அப்படின்ற உன்னதமான ஆர்மியை உருவாக்கினதா கூறப்படுது. சரியா 1959 நியூ இயர் பார்ட்டி கொண்டாடுறதுக்காக செல்வ சீமாட்டிகளும் செல்வ சீமான்களும் தயாராகியிருந்த அந்த நேரத்தில் அட்லஸ் ராப்சரை அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு பிளான் போட்டிருந்தான். அதன்படி அவன் ராப்சரை அட்டாக் பண்ண முயற்சி பண்ணியிருந்தான். இதனால ஸ்பைசர்ஸும் லிட்டில் சிஸ்டர்ஸும் பிக் டேடியும் ராப்சரை சேதப்படுத்த ஆரம்பிச்சிருந்தாங்க. இதனாலேயே ராப்சர் ஃபால் ஆக ஆரம்பிச்சிருந்தது. அது அப்படியே அழிய ஆரம்பிச்சிருந்தது. இதன் பிறகு தான் ஜாக் இந்த இடத்துக்கு வந்திருந்தார். இதன் பிறகு ஜாக் நெப்டியூன் பவுண்டிக்கு போனோம் அப்படின்னா எமர்ஜென்சி ஆக்சஸ் அவருக்கு தேவைப்படுது. இதனால் அவர் ராப்சரில் கிறுக்கா மாறி போன பிரபலமான பிளாஸ்டிக் சர்ஜனை கொண்டு அவங்ககிட்ட இருந்து சாவி எடுத்துக்கிறாரு. சில தான் அவர் வழியில் ஒரு லிட்டில் சிஸ்டரை கவனிக்க அதனால பெண்ணை காப்பாற்றினது டென்ன பாம். இவங்க தான் லிட்டில் சிஸ்டர்ஸை உருவாக்குனது. நீ அவ்வளோ ஒன்றும் பண்ணாத அப்படின்ட்டு ஜாக் அவங்க மாட்டிக்கிட்டு இருக்க. அதனால தான் அவர் லிட்டில் சிஸ்டரை நெருங்கிக்கிட்டு இருக்க. ஜெனட்டிக் சயின்டிஸ்டான டென்ன பாம் உனக்கு ஆடம் தானே தேவை, அதை அவனுக்கு தரேன், இங்கேருந்து போயிடு அப்படின்னு அவர்கிட்ட ஆடமை கொடுக்க. இருந்தாலும் அவர் லிட்டில் சிஸ்டரை நெருங்கி இருந்தார். அந்த நேரத்தில் அவர்கிட்ட 2 விதமான ஆப்ஷன் இருந்துச்சு. ஒன்று தாங்கிட்ட சக்தி மூலியமாக இந்த பெண்ணை குணப்படுத்துறது, இல்லை அப்படின்னா இவளுக்குள்ளே இருக்கிற சீஸ்லக்கை எடுத்து அதன் மூலமா இவருக்கு பவரை ஏற்றிக்கிறது. ஆனால் இவர் சீஸ்லக்கை எடுத்தார் அப்படின்னா அந்த பெண் மொத்தமாக எரிஞ்சு காணாமல் போயிடுவா. சீஸ்லக் மட்டும்தான் இவருக்கு கிடைக்கும். ஆனால் இவர் நல்ல மனசு இருந்துச்சு அப்படின்னா சீஸ்லக்கை விட்டுட்டு இந்த பெண்ணை அவர் நல்ல பெண்ணாக மாற்ற முடியும். இதுதான் ஜாக்குக்கு ஒரு முக்கியமான கட்டம். இவர் என்ன முடிவு எடுக்கிறாரோ இதுதான் இந்த கதையோட முடிவையே மாற்றக்கூடியது. ஒன்று இந்த பெண்ணை கொள்ளலாம், இல்லை அப்படின்னா இந்த பெண்ணை குணப்படுத்தலாம். இதை யோசிச்சு அவர் திடீர்னு அந்த பெண்ணை காப்பாற்றிடுறாரு. இதனால் அந்த பெண் லிட்டில் சிஸ்டராக இல்லாமல் சாதாரண பெண்ணாக மாற்றப்பட அவருக்கு நன்றி சொல்லிட்டு அங்கிருந்து ஒரு ரகசியமான இடம் மூலியமா காணாமல் போயிடுறா. இதே மாதிரி பாதையில் இதே மாதிரி லிட்டில் சிஸ்டர்ஸ் எங்களோட பேர் இருந்திருந்தாங்க. இவங்களெல்லாம் காப்பாற்றிட்டு அவர் அவரோட பாதையை நடக்க ஸ்மக்லர்ஸை யாரோ கொடூரமான முறையில் கொலை பண்ணி இருந்தாங்க. இதெல்லாம் பார்த்தா அவர் எமர்ஜென்சி ஆக்சஸ் மூலியமா நெப்டியூன்ஸ் பவுண்டிக்கு போகிறாரு. அங்கிருந்த ஒரு சப்மெரீனில் அட்லஸோட குடும்பம் இருக்கிறதா அட்லஸ் சொல்லியிருந்தான். அதனால தான் அவர் அதை ஏற்க முயற்சிக்க திடீர்னு அந்த நேரத்தில் ஸ்பைசர்ஸ் தாக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. அந்த நேரத்தில் ஜாக் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவங்க உதவுறதுக்காக முயற்சி பண்ணியிருந்தாரு. ஆனால் அந்த நேரத்தில் ஏகப்பட்ட பேர் நுழைஞ்சிருந்தாங்க. இவரை தாக்க முயற்சி பண்ணியிருந்தாங்க. இவங்க எல்லாரையும் தாக்கிட்டு அவங்க உதவுறதுக்காக அந்த இடத்துக்கு போயிருக்க அந்த இடத்துல சப்மரீன் வெடிக்க அது குளிர்ந்த அட்லஸோட குடும்பம் மொத்தமாக அழிஞ்சிடுது. ஆண்ட்ரூ ரைன் ஜாக் கிட்ட பேசியிருந்தான். உங்களால் இங்கே தப்பிச்சு போக முடியாது, நீ சிஐ ஏஜென்ட் இல்லை, நீ கவர்மெண்ட் ஆளும் இல்லை, எதுக்காக இவனுக்கு உதவுற, இங்கேருந்து ஓடி போயிரு, இல்லை உனக்கு அது நிலைமை தான் அப்படின்னு ஆண்ட்ரூ ரைன் ஜாக்கை மிரட்டி இருந்தான். ஆனால் அட்லஸோ டிரான்ஸ்மிட்டர் மூலியமா ஜாக் கிட்ட பேச கண்ணீர் விட்டு கதறி இருந்தான். என் குடும்பத்தை அவன் கொண்டுட்டான், நான் உயிர் வாழ்றதே குடும்பத்துக்காக தான், அநேகமாக அவன் என் குடும்பத்தை அழிச்சு என்னை நிர்மூலமாக்கிட்டான். இனிமேல் ஆண்ட்ரூ ரைன் உயிரோடவே இருக்கக்கூடாது, அவனை கண்டிப்பாக கொண்டாகணும், நீ கைண்ட்லி அவனை கொன்னுடு அப்படின்னு ரொம்பவே ஆக்ரோஷப்பட ஜாக்குக்கும் அதுதான் சரின்னு பட அவனுக்கு உதவ முயற்சி பண்ணாரு. ஆண்ட்ரூ ரைனை கொள்ளணும் அப்படின்னா அவன் இடத்துக்கு போய் ஆகணும்.
ஆனால் அதற்கான சாவி சாண்டர் கோஹன் அப்படின்ற ஒருத்தங்கிட்ட இருந்தது. இவன் நியூயார்க்கில் ட்ராமா பண்ணிக்கிட்டு இருந்த முக்கியமான ஒருத்தன். ஆனால் இவன்கிட்டையும் சில கொடூரமான எண்ணங்கள் இருந்தது. திடீர்னு ஒரு நாள் அவன் காணாமல் போயிருந்தான். காரணம் அவன் ரேப்சருக்குள்ள ரயனால் வர வைக்கப்பட்டிருந்தவன். இவனை போய் பார்த்தாதான் சாவி கிடைக்கும் அப்படின்னு ஜாக் அவன்கிட்ட போக, அந்த நேரத்தில் அவன் ஜாக் கிட்ட ஒரு டீலிங்காக பேசியிருந்தான். நான் சொல்கிறவங்கள கொண்டு அவனோட ஃபோட்டோவில் எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னா நான் என்னோடய மாஸ்டர் பீஸில் அதை அங்கே சேர்த்துருவேன். அதன் பிறகு உனக்கு தேவை நான் கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்ல ஜாக்கும் அவன் சொல்கிறத செய்ய ஆரம்பிச்சிருந்தாரு. சாண்டர் கோஹன் ஒரு கொடூரமான ஆர்டிஸ்ட். ஆர்ட் அப்படின்ற பேரில் அவன் பல மனிதர்களை உயிரோட உரைய வச்சு அதை கலை அப்படின்னு சொல்லக்கூடியவன். ஆனால் தன்னோட காரியம் ஆகணுன்றதுக்காக ஜாக் அவன் சொன்ன ஒவ்வொருத்தரையும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்து அவன் சொன்ன இடத்துல விற்க ஆரம்பிச்சிருந்தாரு. அந்த இடத்துல சரியா ஜாஸ்மின் அப்படின்ற டான்ஸரும் கொல்லப்பட்டிருந்தா. இவ கொஞ்சம் முக்கியமான ஒருத்தி இந்த கதைக்கும் தான். ஆனால் இவன் யாருன்னு தெரியாமையே ஜாக் இவனோட பிணத்தை புகைப்படம் எடுத்துகிட்டு வந்து அவங்ககிட்ட கொடுக்க, இப்படியே அவன் சொன்னதை செஞ்சு முடிக்க அவனும் அவர்கிட்ட சாவியை பரிசாக கொடுத்துருந்தான். இதை எடுத்துக்கிட்டு அவன் ரயனை கொல்றதுக்காக தொடர்ந்து முன்னேறிக்கிட்டு இருந்தான். தன்னோட வழியில் அவனுக்கு ஏகப்பட்ட ஆட்கள் அவனை தடுக்க வர எல்லாரையும் கொண்டுட்டு அவன் தன்னோட வழியில் முன்னேறிக்கிட்டு இருந்தான். வழியில் ரயன் நீ யாரு, நீ எதுக்காக அப்படி பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்ட்டுலாம் தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருந்தார். அதன் பிறகு அவர் இவன் யார் அப்படின்றதையும் கண்டுபிடிச்சிருந்தாரு. மேலும் ஆண்ட்ராய்டோட அறை பூட்டப்பட்டிருந்தது. எந்த சாவியை கொண்டு ஜாக்கால அதை திறக்க முடியல. இதனால் அவர் அங்கேருந்து ஒரு பாம்பு மூலியமாக அதை ஓவர்லோட் பண்ணுறாரு. இதன் மூலியமாக அந்த கதவுகள் திறக்கப்படுது. இருந்தாலும் அவர் கஷ்டப்பட்டு உள்ள நுழைஞ்சிருக்க ஒரு வினோதமான அறையை அவர் அடைஞ்சிருந்தாரு. அந்த இடத்துக்குள்ள பல புகைப்படங்கள் இருந்தது. மேலும் அதில் மிக முக்கியமாக ஜாக்கோட புகைப்படமே அதில் இருந்திருந்தது. அந்த இடத்துக்குள்ள யாரோ அவருக்கு தெரியாமல் கண்காணிச்ச மாதிரியான ஜாக்கோட புகைப்படங்கள் அந்த இடத்துல இருந்திருந்தது. அதன் பிறகு அவர் ரெயினை அடைஞ்சிருக்க ஆண்ட்ரூ ரெயின் அங்கிருந்து தான் பல உண்மைகளை சொல்லியிருந்தாரு. ரேப்சருக்குள்ள ஜெனட்டிக்கலாக மாடிஃபை செய்யப்பட்ட குழந்தைகளை உருவாக்கி இருந்தாங்க. அதில் ஒரு குழந்தை தான் நம்ம ஹீரோவான ஜாக்கும். மேலும் அவர் ஆண்ட்ரூ ரெயினால தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டவராக இருந்திருக்காரு. இப்போ இவரோட முகத்தை பார்த்ததுக்கப்புறம் தான் ஆண்ட்ரூ ரெயினுக்கு வந்திருக்கிறது யார் அப்படின்னு அடையாளம் தெரிஞ்சிருந்தது. இந்த மாதிரி இவங்க உருவாக்கப்பட்ட குழந்தைகள்லாம் சில வார்த்தைகளுக்கு கட்டுப்படுவாங்க. அதில் ஒரு வார்த்தை தான் யூடி கைண்ட்லி. இந்த வார்த்தையை சொன்னால் ஜாக் கட்டுப்படுவான் அப்படின்னு ஆண்ட்ரூ ரெயின் உண்மையை சொல்ல, அந்த நேரத்தில் அவர் அந்த வார்த்தையை சொல்லி ஜாக்கை கட்டுப்படுத்த ஆரம்பிச்சிருந்தாரு. இந்த விஷயங்கள்லாம் ஜாக்குக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது. நினச்சி அவர் ரொம்ப அதிர்ச்சி அடைஞ்சிருக்க ஆண்ட்ரூ ரெயினோட கைப்பாவையா அவன் சொன்னதெல்லாம் அவர் செஞ்சுக்கிட்டு இருந்தார். ஆனால் அதெல்லாம் புரிஞ்ச ஆண்ட்ரூ ரெயின் இதுக்கு மேலே ரேப்சரை கண்ட்ரோல் பண்ண விரும்பாத ஆண்ட்ரூ ரெயின் இங்கே என்னை கொண்டுட்டு இங்கேருந்து போ அப்படின்ட்டு அந்த ரகசிய வார்த்தை மூலயமாவே உள்ளி கைண்ட்லி அப்படின்னு தன்னை கொல்ல சொல்லிடுறாரு. இதெல்லாம் ஜாக்கும் அவர்கிட்ட இருந்த கோல்ஃப் பேட்டாலேயே ஆண்ட்ரூ ரெயினை அடித்து கொன்னுடுறாரு. இதனால் ஆண்ட்ரூ ரெயின் அங்கேயே இறந்து போக அட்லஸ் அந்த நேரத்தில் ஆண்ட்ரூ கிட்ட இருக்கிற மாஸ்டர் கீயை எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லியிருந்தான். இதனால் அவரும் அந்த கீயை எடுத்துகிட்டு வந்து ஒரு மிக முக்கியமான இடத்துல கனெக்ட் பண்ண திடீர்னு அது வேற ஒன்றா மாறிக்கிட்டு இருந்தது. அந்த மாஸ்டர் கீ திடீர்னு லோடாக ஆரம்பிச்சிருந்தது. எல்லாம் முடிஞ்சிருச்சுல்ல, இதுக்கப்புறம் வேற என்ன இருக்கு அப்படின்னு ஜாக் பெருமூச்சு விட இந்த இடத்துல தான் மிக முக்கியமான ஆட்டமே ஆரம்பிக்குது. இவ்வளோ நேரம் நல்லபடியாக பேசிக்கிட்டு இருந்த அட்லஸ் இதன் பிறகு தான் தன்னோட உண்மையான உருவத்தையே காட்ட ஆரம்பிச்சிருந்தான். உண்மை என்ன அப்படின்னா இவ்வளோ நேரம் பேசிக்கிட்டு இருந்தது அட்லஸ் கிடையாது. அட்லஸோட உருவத்தில் இருந்த செத்துப்பட்டதை நம்பப்பட்டிருந்த ஃப்ராங்க் கோட்டைன். ஃப்ராங்க் தான் இவ்வளோ நேரமாக ஜாக்கை ஏமாற்றிக்கிட்டு இருந்தது. இப்போ இந்த மாஸ்டர் கீ மூலியமாக இந்த மொத்த ரேப்சருமே ஃப்ராங்க் கிட்ட வந்துருச்சு. இப்போ இந்த ரேப்சர் முழுசாக கண்ட்ரோல் பண்ண போகிறது அவன்தான். இதுக்காக தான் இவன் ஜாக்கை ஏமாற்றிருந்தான். மேலும் ஜாக்கே இந்த இடத்துக்கு அவன் வர வச்சிருந்தான். உண்மை என்ன அப்படின்னா ஜாக்கோட ஏரோப்ளைன் சாதாரணமாக முழுகடிக்கப்படலை. கதையோட ஆரம்பத்தில் ஜாக்குக்கு ஒரு கிஃப்ட் வந்திருக்கும். அதில் பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே கைண்ட்லி அப்படின்னு எழுதப்பட்டிருக்கும். அதாவது சேர்ந்த இடத்துக்கு வந்த உடனே இந்த பரிசை திறந்து அதுதான் துப்பாக்கி மூலியமா பைலட்டை கொண்டு இதை மூழ்கடிச்சதுக்குள்ள வா அப்படின்னு அதை எழுதப்பட்டிருக்கோம். இது தெரியாம தான் அவரும் சுயநலமை இழந்து ஃப்ளைட்டை மூழ்கடிச்சிருப்பாரு. இது மட்டும் இல்லாமல் அட்லஸ் ஒவ்வொரு முறையும் உதவி கேட்கும் பொழுது உள்ளி கைண்ட்லி அப்படின்ட்டு இதே மந்திரவாதத்தை பயன்படுத்தி தான் அவரை வேலை வாங்கியிருப்பான்.
would you kindly get this? Would you kindly find that? Would you kindly find that? Would you kindly find? Would you kindly get this? Would you kindly head to Ryan's office and kill the son of a bitch? அதாவது இந்த ஃப்ளைட் ஆக்சிடெண்ட்டை பண்ண வச்சதும் அவன் தான். இப்போ ஆண்ட்ரூ ரைனை கொல்ல வச்சதும் இவன் தான். மேலும் மிக முக்கியமான உண்மை என்ன அப்படின்னா, ஜாக்கோட உண்மையான அப்பாவே ஆண்ட்ரூ ரைன் தான். ஆண்ட்ரூ ரைனுக்கும் டான்சர் ஜாஸ்மினுக்கும் பிறந்தவர் தான் நம்ம ஹீரோவான ஜாக். இங்கே இருந்தால் சேஃப் இல்லை அப்படின்ட்டு தான் ஆண்ட்ரூ ரைன் ஜாக்கை மேலுலகத்தை அனுப்பி வச்சு நல்லபடியாக வாழ வச்சிருப்பாரு. மேலும் அவரை கண்காணிச்சிருப்பாரு. இதுதான் தெரிஞ்சுக்கிட்ட ஃப்ராங்க் வேணும்ட்டு அவரை இங்கே வர வச்சிருப்பான். தன்னோட அம்மாவோட பணத்தையும் ஃபோட்டோ எடுக்க வச்சிருப்பான். மேலும் அவரோட அப்பாவை அவர் கையாலேயே கொல்ல வச்சிருப்பான். இந்த விஷயம்லாம் தெரிஞ்ச உடனே ஜாக் ரொம்பவே கோவப்பட ஆரம்பிச்சிருந்தாரு. ஆனால் அவரால் அந்த நேரத்தில் எதுவுமே செய்ய முடியல. ஏன் அப்படின்னா இந்த ராப்சரோட மொத்த கண்ட்ரோலுமே ஃப்ராங்க் கிட்ட போயிடுச்சு. இந்த ஊருக்காக தான் அவன் தான் செத்த நாடகம் ஆடி அட்லஸ்ன்ற வேற ஒரு பெயரில் மீண்டும் ராப்சரோட நுழைஞ்சி மக்களை பொய்யான கொள்கை மூலியமா போராட வச்சிருந்தான். இந்த ராப்சரையும் அழிச்சிருந்தான். இது எதுவுமே புரியாம ஜாக் முட்டாள்தரமா அவனுக்கு உதவி செஞ்சு இந்த நேரத்தில் மாட்டியிருந்தாரு. வேற வழியிலாம அவர் கஷ்டப்பட்டு அங்கே தப்பிக்க முயற்சி பண்ணியிருந்தாரு. கஷ்டப்பட்டு அவரை காப்பாற்றிக்கிட்டு ஒரு இடத்துல அடைக்கலமாக இருந்தாரு. அதுதான் லிட்டில் சிஸ்டர் இருக்கிற ஆர்ஃபனேஜ். அந்த இடத்துல டெனபம் இருந்திருந்தாங்க. இவங்க தான் ஒரு காலத்தில் ஃப்ராங்க் கூட வேலை செஞ்சவங்க. இப்போ லிட்டில் சிஸ்டரை காப்பாற்றணும் அப்படின்னு ஒரு எண்ணத்தை மாற்றிக்கிட்டவங்க. டாக்டர் பெனபாம் ஜாக் கிட்ட இருந்த அந்த சைக்காலஜிக்கல் பிரச்சனையை சால்வ் பண்ணுறாங்க. எந்த வார்த்தையை சொன்னால் அவர் மாறுவாரோ இனிமேல் அவர் மாறாதபடி அவங்க அவருக்கு உதவி பண்ணியிருந்தாங்க. இதன் பிறகு இவர் சரியான திட்டத்தை தீட்ட ஆரம்பிச்சிருந்தாரு. சரியாக தந்தனம் பண்ணி தன்னோட அப்பாவை தன்னோட கையில் கொல்ல வச்சது அந்த ஃப்ராங்க் தான். அது மட்டும் இல்லாமல் தன்னோட அப்பாவோட ஆண்ட்ரூ ரைன் கஷ்டப்பட்டு உருவாக்கின இந்த ராப்சரையே மிக மோசமான நிலைமைக்கு மாற்றினதும் இதை அழிச்சிக்கிட்டு இருக்கிறதும் இப்போ இதை ஆண்டுகிட்டு இருக்கிறதும் அந்த ஃப்ராங்க் தான். அவனை சரியாக அழிக்கணும் அப்படின்னு விக்டரியோட ஆர்மரை அவர் கஷ்டப்பட்டு எடுத்துக்கிறாரு. மேலும் லிட்டில் சிஸ்டர்ஸ் அவர் சரியாக வழி நடத்துகிறாரு. இதன் பிறகு அவன் எங்கே ஒளிஞ்சிருப்பான்னு தெரிஞ்சுக்கிட்டு சரியான இடத்துக்கு நுழைஞ்சிருந்தாரு. அவன் இடத்துல நுழைஞ்சிருக்க அந்த நேரத்தில் அவன் அளவுக்கு அதிகமான ஆடம்ஸை தனக்குள்ள அவன் செலுத்திக்கிட்டு இருந்தான். ஆடம் மூலியமாக அவன் மிகப்பெரிய சக்தி அடைய முயற்சி பண்ணிட்டு இருந்தான். ஆனால் அந்த நேரத்தில் ஜாக் லிட்டில் சிஸ்டர்ஸ் தங்கிட்ட கொடுத்த அவங்களோட வெப்பனை அவனுக்கு எதாவது பயன்படுத்தியிருந்தான். இதன் மூலமாக அவர் சரியான அளவான ஆடம் அவனுக்குள்ளே சேர விடாமல் தடுத்துருவாரு. இதனால் கோவம் அடைஞ்ச ஃப்ராங்க் அதுலேருந்து எழுந்து வந்துடுறான். ஜாக்கை கொலை பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறான். ஆனால் ஜாக் கஷ்டப்பட்டு அவனை கொல்றதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருந்தாரு. அவனை தொடர்ந்து தாக்க ஆரம்பிச்சிருந்தாரு. ஆனால் அவன் அளவுக்கு அதிகமான ஆடம்ஸை தனக்குள்ளே வச்சிருக்க அந்த சக்தி மூலியமா அவன் தொடர்ந்து ஜாக்கை தாக்கிட்டு இருந்தான். ஆனால் ஜாக்கிட்ட பயங்கரமான வெறி இருந்தது. அதனால அவர் எதுக்கும் சளைக்காம அவனை தொடர்ந்து தாக்கிட்டே இருந்தாரு. ஜாக் தனக்கிட்ட இருந்த ஆயுதம் மூலியமா அவனை விழ அடித்து வீழ்த்த ஒரு இடத்துல அவன் விழுந்திருந்தான். சரியான நேரத்தில் தான் அந்த இடத்துக்கு லிட்டில் சிஸ்டர்ஸ் வந்திருந்தாங்க. தங்கிட்ட இருந்த வெப்பன் மூலியமா அவங்க ஃப்ராங்க்குள்ள இருந்த எல்லா ஆடம்ஸையுமே பிரிச்செடுக்க முயற்சி பண்ணியிருந்தாங்க. இதன் பிறகு அவன்கிட்ட இருந்த மாஸ்டர் கண்ட்ரோலை லிட்டில் சிஸ்டர் ஜாக்கு கொடுக்க முயற்சி பண்ணியிருந்தாங்க. ஜாக் லிட்டில் சிஸ்டர்ஸுக்கு உதவி இருந்தார் அப்படின்னா அந்த சிறுமி மாஸ்டர் கண்ட்ரோலை சிரித்தபடியே அவர்கிட்ட கொடுக்க ஒரு ரெஸ்கியூ சப்மரைன் மட்டும் மேலே வர ஆரம்பிச்சிருந்தது. அதுக்குள்ளே இருந்த என்னமோ ஜாக் மட்டும் இல்லை, அவனை மாதிரியே உருவாக்கப்பட்டிருந்த லிட்டில் சிஸ்டர்ஸும் தான். ஜாக் அவங்களுக்கு கொடுத்தது வாழ்க்கை இல்லை, அவர் வழங்கியிருந்தது ஒரு வாய்ப்பு. அந்த வாய்ப்பு தான் அவங்கள படிக்க வச்சுது. அந்த வாய்ப்பு தான் அவங்களுடைய காதலை தேட வச்சுது. மேலும் அந்த வாய்ப்பு தான் அவங்கள வாழ வச்சுது. ஜாக் கொடுத்துருந்த அந்த வாழ்க்கை அவரை விட்டு நீங்காத ஒன்று. அவரோட வாழ்க்கையோட இறுதி வரைக்குமே அவர் கூட இருந்தது. ஜாக்கோட இறுதி காலம் வர ஒரு குடும்பமாக.
இப்போ நீங்கள் பார்த்தது குட் எண்டிங். ஒருவேளை ஜாக் லிட்டில் சிஸ்டர்ஸை பெருசாக காப்பாற்றாமல் வெறும் சீஸ்லாக் மட்டும் தான் வேணும் அப்படின்ட்டு அவங்கள கொண்டு இருந்தார் அப்படின்னா லிட்டில் சிஸ்டர்ஸ் கிட்ட அவர் கடுமையாக நடந்திருப்பார். இதனால் அவருக்கு இவங்களோட உதவி சரியாக கிடச்சிருக்காது. இந்த ஒரு காரணத்தினால ராப்சர் ரகசியங்கள் ஸ்ட்ரெஸ்ஸர்ஸை அவர் அடக்கியிருக்க மாட்டார். இதனால் அமெரிக்க அரசாங்கத்தோட நியூக்ளியர் பாம் அடங்கியிருந்த நீராவி கப்பல் அந்த இடத்துக்கு வந்திருக்க ஸ்ட்ரெஸ்ஸர்ஸ் பூமியோட மேற்பரப்புக்கு வந்திருக்குங்க. அதுங்க கண்ணில் பர மனிதர்களை அடித்து கொண்டு இருக்கோங்க. இதனால் அந்த நியூக்ளியர் பாமும் வெடிக்க தயாராக இருந்திருக்கும். இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸாகவே ஷேர் பண்ணுங்கள். இன்னும் சொன்னால் அப்படின்னா முதல்ல சொன்ன மாதிரியே ட்ரிபிள் ஏ கேம்ஸ் அப்படின்றது நம்ம ஊரில் ரொம்பவே அண்டர் தான் இருக்குது. ஸோ அது நிறைய பேர் தெரிய வைக்கணும் அப்படின்னா இந்த கண்டென்ட் நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் நிறைய பேர் போய் சேரும். ஸோ அதுக்காகவே பரவாயில்ல லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸை பற்றி ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா போன வீடியோவில் பயோஷாக் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அதனால் தான் நிறைய பயோஷாக் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி அடுத்த என்ன வீடியோ போடலாம் அப்படின்றத காமெண்ட்ஸாக கமெண்ட் பண்ணுங்கள். எந்த கேமோட பேருக்கு அதிக லைக் இருக்கோ இல்லை எந்த கேமோட பேரை நிறைய பேர் கேட்டிருக்கீங்களோ அந்த கேமை நான் அடுத்த ட்ரை பண்ணுறேன். அதுக்காக ஒரே பெரிய தொடர்ந்து அடித்து ஸ்பேம் பண்ணாதீங்க. ஸோ ஸ்பேம் பண்ணுறதுல ஒரு யூஸும் இல்லை. ஸோ உங்களுக்கு பிடிச்ச கேம் இருந்துச்சு அப்படின்னா காமெண்ட்ஸாக கமெண்ட் பண்ணுங்கள். அதிக லைக் எந்த கேமோட பேர் வாங்கியிருக்கோ ஸோ அந்த கேம் நான் அடுத்த ட்ரை பண்ணுறேன். இதே மாதிரியான ஸோ சந்திக்கிறேன். போட்றேன். பாய்.